Hello students, today let us see the poem 4 Macavity the Mystery Cat written by T.S. Eliot. So first let us see about the author. So his full name is Thomas Staines Eliot, was born on 1888 and died on 1965. So he was an essayist, a critic, a playwright and a pioneering poet of the 20th century. He attended Smith Academy in St. Louis and then the Milton Academy in Massachusetts. So he graduated from Harvard University and then left for France and the Sorbonne to study philosophy. So எலியோட்டோட ஃபுல் நேம் வந்து தாமஸ் ஸ்டெயின்ஸ் எலியட். அவர் வந்து ஒரு எஸ்ஏயிஸ்ட், ஒரு கட்டுரையாளர், விமர்சகர், நாடக ஆசிரியர். ஸோ ஒரு 20th செஞ்சுரியில் கவிஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாமஸ் ஸ்டெயின்ஸ் எலியட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் செயின்ட் லூயிஸில் இருக்கிற அங்கே தான் படித்தார் அவர். அண்ட் நெக்ஸ்ட் ஹி கிராஜுவேட்டட் ஃப்ரம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. Eliot returned to Harvard and deepened his knowledge by reading Indian philosophy and studying Sanskrit. ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இந்தியன்ஸ் ஃபிலோசஃபி பற்றிய நாலேஜ் கெயின் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் he studied the Sanskrit also. He also finished his advanced degree at Harvard. Some of his popular poems include The Wasteland, Love Song of J. Alfred Prufrock, Ash Wednesday, Four Quarters, Journey of the Maggie, After Strange Gods, and Naming of Cats. So T.S. Eliot won the Order of Merit and received the Nobel Prize for Literature in the year 1948. So this is about the author T.S. Eliot. So let us move to the poem. So from the topic itself, you all came to know that we are going to see about the mystery cat and his name is Macavity. So let us move. There's always an air of mystery in cats. They appear to see something which we don't. Macavity is one such elusive, agile and phantom-like cat. Read this humorous lyric poem and find out what happens when he strikes. So Macavity is a mystery cat. He's called the Hidden Paw. For he's the master criminal who can defy the law. He's the bafflement of Scotland Yard, the flying squad's despair. For when they reach the scene of crime, Macavity is not there. ஸோ மெக்காவிட்டின்றது ஒரு மிஸ்ட்ரி கேட், ஒரு மர்மமான ஒரு பூனை. ஸோ அதோட நிக்நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே ஹிடன் பவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹீ இஸ் த மாஸ்டர், அதுதான் எல்லா கிரிமினலுமே பண்ணுமே. ஸோ டிஃபைனா அதுக்கு எதிர்த்தல், அதுக்குன்னு ஒரு எந்த லாமே வந்து கிடையாது. ஸோ ஸ்காட்லாண்ட் யார்டு எதனாவது ஒரு குழப்பம் நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே யாருன்னு பார்த்தோம்னா இந்த மிஸ்ட்ரி கேட்டாக தான் இருக்கும், மெக்காவிட்டி தான் இருக்கும். ஸோ ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ்லாம் இது பண்ணுறதுலாம் பார்த்துட்டு ரொம்ப விரக்தி அடைஞ்சிடுவாங்க. கண்டிப்பாக அந்த க்ரைம் ஏதோ ஒரு சீன் ஆஃப் க்ரைம் நடந்திருக்குன்னா அந்த காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்காவிட்டியாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல போனால் மெக்காவிட்டி இருக்கவே இருக்காது. ஸோ இதனாலே அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ்லாம் ரொம்ப விரக்தி அடைஞ்சாங்க. மெக்காவிட்டி தேர்ஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி மாதிரி வேற எந்த பூனையுமே கிடையாது. He's broken every human law. He breaks the law of gravity. His powers of levitations would make a fakey straight. And when you reach the scene of crime, Macavity is not there. ஸோ ஹீஸ் ப்ரோக் ஹியூமன் லா, எல்லாத்தையுமே வந்து லா ஆஃப் கிராவிட்டிலேருந்து எல்லாத்தையும் வந்து இந்த மெக்காவிட்டி பிரேக் பண்ணிடுமா. ஸோ அதோட பவர் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் இன்சென்ட் காற்றில் வந்து மிதக்கிறது தான் வந்து லிமிட்டேஷன் சொல்கிறோம். ஸோ ஃபேக்கர் இந்த யோகிகள்லாம் வந்து கூட இது பறக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டார் ஆகிடுவாங்களாம். அண்ட் வென் யூ ரீச் அந்த சீன் ஆஃப் க்ரைம் வந்து அந்த இடத்த வந்து போய் பார்க்கும் போது மெக்காவிட்டி அந்த இடத்துல இருக்காது. You may seek him in the basement. You may look up in the air.
But I tell you once and once again, McCavity is not there. ஸோ பேஸ்மெண்ட்கிட்டயோ அந்த அடித்தளத்துலையோ இல்லை மேலே எங்கேயோ பார்த்தா கூட கண்டிப்பாக மெக்காவிட்டி அந்த இடத்துல இருக்காது. மெக்காவிட்டிஸ் எ ஜிஞ்சர் கேட். இங்கே ஜிஞ்சர் கேட்டுன்றது எச்சரிக்கையான ஒரு பூனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப டாலாக இருக்கும். இட்ஸ் வெரி டால் அண்ட் தின். யூ வுட் know him if you saw him, for his eyes are sunken in. sunkenனா ரொம்ப அமிழ்ந்து போன ஒரு அதோட கண்ணு அது மாதிரி தான் இருக்குமா. His brow is deeply lined with thought. His head is highly domed. So domed in sense it's a rounded wallet மாதிரி இருக்குமா அதோட head. His coat is dusty from neglect. It's a coat in a sense is dress. The McCavity's dress is saying here a coat. ஸோ அது வந்து ரொம்ப டஸ்டியாக இருக்கும். இஸ் விஸ்கஸ் ஆர் அன்கோம்டு. விஸ்கஸ் வந்து இங்கே மீசை. ஸோ மீசைலாம் வந்து ரொம்ப அன்கோம்டாக இருக்கும். ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைடு. ஸோ வித் மூமெண்ட்ஸ் லைக் அ ஸ்னேக். ஸ்னேக் எப்படி வந்து தலை இப்படி இப்படி ஆட்டுமோ அதே மாதிரியே அதோட ஹெட்டை வந்து அது வந்து சைட் டு சைட் வந்து மூவ் பண்ணுமா. அண்ட் வென் யூ திங்க் ஹீஸ் ஹாஃப் அஸ்லீப் இஸ் ஆல்வேஸ் வைட் அவேக். மெக்காவிட்டி வந்து பாதி தூங்கின்னு தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது கண்டிப்பாக பாதி தூக்கத்தை அப்படியே வைட் அவேக்காக தான் இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் வந்து தூங்கிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சி போய் பார்ப்போம். ஆனால் அது வந்து ஏனையில் அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சு பார்த்துன்னு இருக்கும். அதே மாதிரி தான் மெக்காவிட்டியும் இருக்குமா. So McCavity, there's no one like McCavity, for he is fine in feline shape, a monster of depravity. You may meet him in a by street, you may see him in a square, but when a crime is discovered, then McCavity is not there. ஸோ திரும்பி அகெயின் சொல்கிறாரு, மெக்காவிட்டி மாதிரி ஒரு பூனை எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ஃபைன், அது வந்து ஒரு பேய் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபெலைன் ஷேப். ஸோ ஃபெலைன்ன்றது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ கேட் தான். ஃபெலைன்ற கேட் பூனை உருவத்தில் இருக்கிற ஒரு பேய் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ எ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரவிட்டின்றது இங்கே ஜெயண்ட் ஆஃப் எவில் குவாலிட்டி, ஒரு மாரல் கரப்ஷன்ஸ்லாம் இதுதான் பண்ணும். ஒரு தீய பண்புகள் அதுக்கிட்ட எப்பயுமே இருக்குது. யூ மே மீட் ஹிம் இன் அது பை ஸ்ட்ரீட்லேயும் பார்க்கலாம், யூ மே see him in the square. பட் ஆனால் அந்த க்ரைம் டிஸ்கவர்டான இடத்துல போய் அது இருக்குன்னு பார்த்தா மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 5 strands நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் 5 strands will continue on the next class. Hope you will understand. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோன்னு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெக்காவிட்டியோட அப்பியரன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மெக்காவிட்டி இஸ் எ மிஸ்ட்ரி கேட் வித் a strange appearance, not been caught even by the world famous Scotland Yard police. He has gone against every human law. He is called the hidden paw. Macavity has never been seen at the scene of crime. He moves carefully like a snake and he is very alert. So இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். Remaining we'll see on the next class. Thank you.